ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 டூத் பேட்ஸ் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்சி கார் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரெடி பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கன் பார்த்துட்டு பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வலிக்கிட்டு தூக்கி போட்ட 2 வேஸ்ட்டு அட்டைப்பட்டி இருக்குது, அதாவது டூத் பேஸ்ட்டு. ஸோ அதை வந்து 2 எடுத்துக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா. ஸோ அது 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளூ கன் வச்சு நான் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபெவிக்விக் இருந்தாலுமே ஒட்டிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அட்டைலாம் ஒட்டுறது இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கலாம். ஸோ க்ளூ கன்று என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து க்ளூ கன்று வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இந்தமாரி நல்லா டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரிப்பாக வந்து ஒட்டிக்கோங்க. இது ஒட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டாப்லலாம் இது பண்ணி வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ அதையும் ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் ஒட்டிட்டேன். பாருங்க, மேலே இருந்தது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இதேமாரி இன்னொரு டூத் பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அட்டையை வந்து பிச்சு கட் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி 4 உருண்டையாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா இது வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து வீல் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மாரி இப்போ இதே டூத் பேஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ கலர் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஆகும். ஸோ இதையுமே வந்து நான் வந்து க்ளூ வச்சு தான் நான் வந்து ஒட்ட போகிறேன். உங்ககிட்ட என்ன வந்து ஒட்டுறது இருக்கோ ஸோ நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ எனக்கு க்ளூ இருக்கிறதுனால க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஒட்டணும். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே இல்லைனா சைடு வாக்கில் பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. ஏன்னா வந்து வீல் வந்து அப்புறம் ரொட்டேட் ஆகாது, இல்லைனா அப்புறம் வந்து பிச்சுக்கிட்டும் வந்துடும். ஸோ அதனால் வந்து இப்போ பொறுமையாக வந்து நேருக்கு நேராக வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அதை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் ஒட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா 4 சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 2 கம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணி ஒட்டணும். ஸோ இதனால தான் இப்போ இந்த கார் வந்து ரொட்டேட் ஆக போகுது. இதுக்கப்புறம் முக்கியமாக என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இந்த கியர்ஸ் கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தாலேயே கடையில் எங்கேயாச்சும் விற்கும். ஸோ அதெல்லாம் ரிமோட் கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த கியர்ஸ் தான். இப்போ வந்து ஒரு வீலை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபிட் பண்ணிட்டு எப்படிலாம் நான் ஃபிட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த வீலை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து உள்ளே ஃபிட் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து தெரியணும் வந்து பார்த்தீங்கன்னா வீல் வந்து கரெக்டாக வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிற மாரி இருக்கணும். க்ரிப்பாக டைட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற மாரி இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வீல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கியர் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வீல் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இப்போ வந்து அதுக்கடுத்து வீல் போடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கியர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு கியர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொஞ்சம் அதுக்கு அந்த பாக்ஸ்லேயும் இடிக்காமல் இருக்காமல் கொஞ்சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுரும், கொஞ்சம் கேப் விட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு சக்கரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிடணும். ஸோ அதுவும் வந்து ஃப்ரீயாக வந்து சுற்றுதா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அந்த 2 வீலுமே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிசி மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஒன்று இருக்கும் மோட்டரில். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தேவைப்படும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ வச்சு நானும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட போகிறேன். கரெக்டாக பாருங்கள், நான் எந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒட்டுறேன்னு வந்து பார்த்துக்கோங்க. இதையும் வந்து நான் க்ளூலேயே தான் ஒட்டுறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய க்ளூஸ்லாம் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃப்ரண்ட் இதுலேயே வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2மே டச் ஆகிற மாரி இருக்கணும். கரெக்டான இடத்துல கரெக்டாக டச் ஆகிற மாரி இருக்கணும். அது வீல் சுற்றினா மோட்டர் சுற்றணும், மோட்டர் சுற்றினா வீலும் சுற்றணும். ஸோ அந்தமாரி வச்சுக்கி பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டான்.
பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதாவது நம்ம வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பியாக நம்ம யூஸ் பண்ணதுனால அது அங்கேயும் இங்கேயும் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேன் அதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி தான் எடுத்திருக்கேன். அதோட ஹோல்டரோட வச்சுருக்கேன். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த பெரிய கம்பி பார்த்தீங்கன்னா வீல் அங்கேயும் இங்கேயும் ஆடிச்சு. அதனால் மோட்டர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் வந்து சின்ன கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2 பேட்ரி. ஸோ அதோட ஹோல்டரு. ஸோ அதை தான் வச்சு பார்த்தீங்கன்னா க்ளூ யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுறேன். நீங்கள் 9 வோல்டு ஹெச்டபிள்யூ பேட்டரியோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து லித்தியம் பேட்டரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுவிட்சு தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஸோ பிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சில் இன்னொரு இடத்துலையும் அதே மோட்டர்லேருந்து வர பிளாக்கையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவிட்சு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வர ஒரு பிளாக் கலர் ஒயரு ஒரு சுவிட்சிலையும், அதாவது மோட்டர்லேருந்து வர பிளாக் கலரையும் ஒரு சுவிட்சிலையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து டேரெக்டாக மோட்டரில் வர ரெட்டும் பேட்டரியில் வர ரெட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கியர்ஸ் யூஸ் பண்ணோம்ல, இது பார்த்தீங்கன்னா 2மே செட்டே ஆகலை. ஸோ அதனால் நான் மாற்றிட்டு வேறு கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அது 2ம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மூவே ஆகல. அது மோட்ரு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தனியாக சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.